எனக்கு 2017 26/11 அன்று எனக்கு ராமநாதபுரம் ஓம் சக்தி நகரை சேர்ந்த ஹைரூன் ஜாரியா என்கிற பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சாங்க. நான் வேலைக்கு போனதில் இருந்து இப்போ வரைக்கும் சம்பாதிச்ச காசை எல்லாம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி, அவங்க ஃபேமிலியில் உள்ள அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி, இடம் வாங்கி தர்றேன், நகை வாங்கி வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி குறைஞ்சது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மட்டும் 2.5 கோடி. இது போக கையில் கொடுத்தது எல்லாம் சேர்த்து 3 கோடி கிட்ட வரும். இப்போ வந்து கேட்டால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி என்னைய தெருவில் விட்டாங்க. அவங்க அப்பா பஷீர் அகமது, அவங்க தம்பி முகமது அரபின், அப்புறம் அவங்க அம்மா ஃபாத்திமா பிபி, இவங்க 3 பேர் ப்ளஸ் என்னோடய ஒய்ஃபு அக்கௌண்ட், இது 4 பேர் அக்கௌண்ட்டுக்கு தான் என்னோடய ஃபுல் டிரான்சாக்ஷனுமே சாங்ஷன் ஆகிருக்கு. எஸ்பி சாரை பார்த்து மனு கொடுத்துருக்கோம். அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ரெட்டல் விடுறாங்க. நான் ஃபாரினில் இருக்கும்போதே என் மேலே வந்து டைவர்ஸ் கேஸ் கொடுத்து கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஃபாரினில் இருக்கும்போது இப்போ என் பிள்ளைங்கள கூட என்னை பார்க்க வரல. என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை சார். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க சார் இருக்குது? 2. இப்போ என்ன செய்யணும்னு நீங்கள் கேட்டு வந்துருக்கீங்க? எனக்கு அந்த பணத்தை எல்லாத்தையும் மீட்டு கொடுக்கணும். எனக்கு நியாயம் கிடைக்கணும் சார். இது அனுப்புனதுக்கு உண்டான ஆவணம்லாம் வச்சுருக்கீங்களா? எல்லாமே இருக்குது. எல்லாமே எஸ்பி சார்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா இந்த இருக்குது விஷுவலாக காட்டுறோம் சார். கேஸ் ஃபைல் பண்ணி இந்த காசை எல்லாத்தையும் டொமஸ்டிக் வயலன்ஸ் போட்டுருக்காங்க. கேஸ் கொடுத்து இந்த பணம் எங்கள் ஒய்ஃபு கொடுத்துருக்காங்க. இங்கே மகிழா கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க ராமநாதபுரத்தில். என் மேலே இது நான் வந்து ஃபாரினில் இருக்கும்போது கொடுத்த கேஸ் சார். இது இந்த மாதிரி பண்ண காரணம் என்ன? காசு அபகரிக்கணும் என்கிட்ட. ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு லாட் ஆஃப் டிரான்சாக்ஷன் போயிருக்கு. அதை வந்து அவங்க இது வாங்கியிருக்கேன் அது வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னைய வந்து நடுத்தரவில் விட்டு அந்த காசை எல்லாத்தையும் ஃபேமிலியோட எடுத்துக்க பார்க்குறாங்க. அதுக்கு தான் எஸ்பி சாரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே அவங்களுக்கு, அவங்க அக்கௌண்ட்டு, அவங்க தம்பி அக்கௌண்ட்டு, அவங்க குடும்பத்துக்கு அக்கௌண்ட்டுக்கு மட்டும். வேலைக்கு போனதுல இருந்து இப்போ வரைக்கும் சம்பாதிச்ச காசை எல்லாம் என்னோட ஒய்ஃப் அவங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி, இடம் வாங்கி தர்றேன், நகை வாங்கி வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி குறைஞ்சது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மட்டும் 3 கோடி கிட்ட வரும். இப்போ வந்து கேட்டா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி என்னைய தெருவில் விட்டாங்க.